வெல்கம் டு குக்கிங் கொண்டாட்டம். இன்றைக்கி நாம் பஞ்சாபி சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சமோசா பண்ணுறதுக்கு பேஸ் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொன்னால் உருளைக்கிழங்கு. இங்கே நம்ம உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக டைஸாக வெட்டி இருக்கும். அப்புறமா இதுக்கு அடுத்தல தேவைப்படுறது இருக்கிற க்ரீன் பீஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட்டு. இந்த பஞ்சாபி ரெசிப்பியில் பொதுவாக வந்து ரைசின்ஸும் போகும். பட் சவுத் இண்டியன்ஸ் என்னோட பேசிக்கலி டோன்ட் லைக் ஒரு நல்ல காரசாரமான விஷயத்தில் ஏதாவது இனிப்பு உள்ளே போட்டிருந்தா அது நமக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதனால் வி அவாய்ட் தட். ஓகே, அது ஆப்ஷனல் தான். ஈவன் இதுவுமே ஆப்ஷனல் தான். பட் நம்ம இது ஆட் பண்ணுறோம், அதை அவாய்ட் பண்ணுறோம். கொஞ்சம் சாப் ஜிஞ்சர் இருக்குது, சாப் க்ரீன் சில்லி, அப்புறம் இதோட ஒரு ட்ரை மசாலா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இங்கே ஃபெனலு, இங்கே ஜீரா, இது வந்து தனியா. இது 2 மடங்கு, அதாவது 2 டீஸ்பூன் அப்படின்னு சொன்னால் இது 1, இது 1, ஆஃப் ஆஃப் தோஸ் திங். ஓகே. அப்புறமா இங்கே கேரபி சீடு, அதாவது ஓமம் இருக்குது. இது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மைதா அதோட பட்டின்னு சொல்லுவாங்க, அதை அந்த கவர் உள்ள அந்த மசாலாவை வச்சு பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து மைதாவில் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். அதில் வந்து இந்த ஓமம் நாம் சேர்ப்போம். ஓகே. அப்புறமா அந்த மசாலாவோட கொஞ்சம் ஹல்தி பவுடர், அப்புறம் இங்கே பெப்பர் பவுடர், அப்புறம் இங்கே கொஞ்சம் சாட் மசாலா, அப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் இங்கு காயமும் சேர்த்துக்கிறோம். இங்கே கொஞ்சம் நெய் இருக்குது. இதை நம்ம அந்த பட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற போது அதை சேர்க்குறது. ஓகே. இப்போ நாம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நாம் வேக வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் நாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறோம். அதே நேரத்தில் இதில் கொஞ்சமாக லிட்டில் ஒரு பிஞ்சு மஞ்சள் சேர்த்துக்கலாம். அந்த கலர் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும். பொட்டேட்டோ வேகட்டும். இப்போ அந்த மீன் டைமில் நாம் அந்த பொட்டேட்டோ உள்ளே பேக் பண்ணுற அந்த பட்டியை செய்யலாம். ஓகே. இங்கே ஒரு 200 கிராம் மைதா எடுத்துருக்குறோம். இந்த மைதாவில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் லிட்டில் சால்ட், அப்புறமா இதில் கீ, நெய். இந்த நெய் வந்து இந்த இதெல்லாம் சேர்க்குறது வந்து பேசிக்கலி டெக்னிக்கலி இது ஷார்ட்டர்ஸ் பேஸ்ட்ரிக்கு செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. யூ நீட் டு பிரேக் இட் த க்ளூட்டன் கண்டென்ட். இதில் உள்ள ஒரு ஜவ்வு தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்காண்டி இது சேர்க்குறது. நம்ம இதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ரம்பிள்லாம் வந்தோடனே இதில் நாம் தண்ணி சேர்த்து இந்த டோவை ரெடி பண்ணுறோம். சப்பாத்தி இந்த இங்கே பண்ணுற பரோட்டா மாதிரிலாம் இதுக்கு மாவு பிசைஞ்சிடக்கூடாது. மாவு பிசையும் போது கொஞ்சம் ஜென்டிலாக அந்த டோவை ஒன்றாக்கிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. இதை ஏதாவது பிளாஸ்டிக் பாலித்தீன் ஏதாவது வச்சு கவர் பண்ணி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வச்சு ரெஸ்ட் கொடுங்க. பொட்டேட்டோ ரெடி ஆகிட்டு இதை நம்ம இந்த தண்ணியை எடுத்துடலாம். பொட்டேட்டோ ரெடி ஆகிட்டு நாம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு இந்த பொட்டேட்டோ வச்சுருக்குறோம். இந்த பொட்டேட்டோ வச்சு நம்ம அதோட ஃபில்லிங், அதாவது சமோசாக்கு உள்ளே போகிற ஃபில்லிங்கை எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த 3 மசாலாவும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஐ மீன் மல்லி, சீரகம், சோம்பு. இந்த மாதிரி லைட்டாக இட்ஸ் நாட் டு பி, அதாவது ரொம்ப டார்க்காலாம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இதை, அதாவது
கோர்ஸியாக, அதாவது இந்த குட்டி உரலில் போட்டு இடிப்பாங்கள்ல அது மாதிரி இதை ரெடி பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ஆறினவுடனே இதை நாம் கொஞ்சம் இந்த மாதிரி இதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஃபில்லிங்கை ரெடி பண்ணலாம். இது கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்காங்க. முதல்ல இந்த கேஷ்யூநட் போட்டுக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் சாப் ஜிஞ்சர், ஒரு டீஸ்பூன் சில்லி, இப்போ நீங்கள் இந்த கோர்ஸியாக பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஆட் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா, லிட்டில் பிட் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் நீங்கள் பொட்டேட்டோ சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காயம். இந்த பொட்டேட்டோவை சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி இப்போ திரும்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்காங்க. க்ரீன் பீஸ் and salt. இதை கொஞ்சமாக குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ரொம்பவும் மெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக. That's it. ஸோ இதை கொஞ்சம் ஒரு 2 minutes லெட்டு போட்டு அது கொஞ்சம் நல்லா அதை பிளெண்ட் ஆகட்டும். வாங்க, இந்த மசாலா ரெடி ஆகிடுது. இப்போ நாம் இந்த சொல்லிங்க பஞ்சாபி சமோசாவாக கன்வெர்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அது வரைக்கும் அதுக்குள்ளே அந்த பட்டி ரெடி பண்ணுவோம். டோக்கு போதிய அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த டோவை ரெடி பண்ணி இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை உருட்டியாச்சு. இப்போ நாம் இதை என்ன பண்ணுறோன்னா சென்டரில் கட் பண்ணுறோம். இப்போ நாம் சமோசா பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டு இந்த ஓரமாக தனி தடவுங்க. இதை இந்த மாதிரி மடிக்கணும். இப்போ இதை மாதிரி இதில் நீங்கள் ஃபில்லிங்கை நிரப்பணும். அப்புறமா இந்த ஓரமாக இந்த மாதிரி தண்ணி தடவிக்கிட்டு இதை எப்படி மடிக்கிறது அப்படின்னு சொன்னால்,
இது பாருங்கள், இது இப்படி அப்படி மடித்து உட்கார வச்சா சமோசா அப்படி உட்காரணும். இந்த சமோசா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்ல கடாய் நிறைய வச்சுக்கிடணும். கஞ்சத்தனம்லாம் பண்ணக்கூடாது, இல்லைன்னா சமோசா பாதி பாதி தான் வேகும். ஸோ இதில் இந்த கடாயை நம்ம ஏற்கனவே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சமோசா ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் சமோசாவை நீங்கள் போட்டிங்கன்னா வெளியே கூடி கலர் வந்துடும், உள்ளே கூடி வேகாது. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ போடுறோம் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு 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 பபுள்ஸ் வருது, அந்த டெம்பரேச்சர் தான் அது போடணும். இவ்வளோ தான். ஓகே, ஸோ இதில் சமோசா ரெடி ஆகிட்டு நாம் இப்போது சமோசா எடுக்கிறோம். So here you go with the final product of Punjabi's samosa. கூட நம்ம இம்லி சட்னி அண்ட் க்ரீன் சட்னி இருக்குது. இவ்வளோ அழகான பஞ்சாபி சமோசாவை நம்ம டேஸ்ட் பண்ணாமல் அதை விட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ லெட் மீ டேஸ்ட் இட். வெரி ஹாட், க்ரன்ச்சி. அந்த பஞ்சாபி அந்த ஃபைனான பஞ்சாபிக்கே உள்ள பஞ்சாபி சமோசா எப்படி என்ன டேஸ்ட்டில் இருக்கணுமோ அந்த டேஸ்ட்டில் நாம் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான வீடியோவோட வந்து பார்க்கலாம்.